இதுவரை சுவைத்திடாத சுவையில் காலிஃப்ளவர் ஆனியன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் ஆனியன் கிரேவி செய்ய முதல்ல ஒரு பவுலில் தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கிறேன். ஒரு காலிஃப்ளவர் பூவை குட்டி குட்டி பூவுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். இந்த பூவில் கண்ணுக்கு தெரியாத புழு இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற விட்டோம்னா அந்த புழு வெளியில் வந்துடும். இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டோம். இப்போ இதை இந்த பூவை தனியாக எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி சுத்தமாக இல்லாமல். அடுத்து கடாயை ஒன்று ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது கூடவே 10-12 முழு முந்திரியாக சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 போல் சேர்த்துருக்கேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு லைட்டாக பொன்னரமாக மாறி வரணும் அந்த முந்திரியெல்லாம். அந்த அளவுக்கு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்துக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது, வெங்காயம் சேர்த்த பிறகு சேர்த்துக்கோங்க. முன்னாடி சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயில் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ மிளகை சேர்த்து இந்த வெங்காயத்து கூட சேர்த்து வெங்காயம் ஒரு 50% இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே 4 பல்லு பூண்டு தோல் உரிச்சு தான் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபில்டர் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் பூவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரோஸ்டடாக இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ரோஸ்டடாக இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டு மட்டும்தான். நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவி எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஜாரை மட்டும் வாஷ் பண்ணி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் திக்காகவே இந்த கிரேவியை எடுத்துக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இந்த கிரேவியை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதே அளவுக்கு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி. மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை வதக்கிட்டோம். இந்த மசாலா தான் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கணுங்கிறதுக்காக 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு பார்க்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா க்ரீமியாக இந்த கிரேவி ரெடியாக இருக்குது. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.